ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். மசாலா பொரி எப்படி செய்யறதுனா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு கேரட் நல்லா திருவி சேர்த்துருக்கேன். ஒரு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு ஒரு சின்ன தக்காளி இருந்தாலே போதும். அதையும் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் சமையலுக்கு நம்ம யூஸ் பண்ணுற எண்ணெய் தான் நான் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. 2 ஸ்பூன் வேர்க்கடலை, 2 ஸ்பூன் உடைச்ச கடலை. மசாலா பொரி நம்ம 2 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி இது. பாதி லெமன் பிழிஞ்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இதுக்கு நம்ம உப்பு போட தேவையில்லை. பொரியிலேயே உப்பு இருக்கிறதுனால அதுவே போதும். நான் 1 கப் பொரி எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இதில் வாசனைக்கு நான் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துருக்கேன். மசாலா பொரி ரெடி ஆகிடுச்சு. ஈவினிங் நம்ம ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். இதை சூடாக டீ குடிக்கும் போது சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும். இது சினிமா தேட்டரில், பஸ் ஸ்டாண்ட்லலாம் பாருங்கள், ஓரமாக ஒரு தள்ளு வண்டியில் விற்பாங்க. நம்ம அங்கே பார்த்ததுமே வாங்கி சாப்பிட்ணுன்னு தோணும். இதை நம்ம வீட்டிலே 2 நிமிஷத்தில் ஈஸியாகவும் ரெடி பண்ணலாம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் குக் வித் லக்ஷ்மி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.